இன்றைய பாசுரம் 89வது பாசுரம். நான்முகன் திருவந்தாதியில் ஆச்சரியமா திருவழிகை ஆழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி. ஆழ்வார் அனுக்கிரகம், ஆச்சாரியன் அனுக்கிரகம், பரம கிருபையுடன் அவர் நமக்கு அருளி செய்ததுக்கு வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா பூர்வாச்சாரியர்கள் எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். அதை அடியேன் ஜஸ்ட் ரீப்ரொடியூஸ் தான் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற அந்த இதை உமக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுல அடியனுடைய பாக்கியம். இன்றைய பாசுரம் 89. பழுதாகாது ஒன்று அறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரைஞ்சி வாழ்வார் கலந்த வினை கெடுத்து விண்டிறந்து வீற்றிருப்பார் மிக்கு. உபாயங்கள் கர்மஞான பக்தி யோகம்லாம் பழுது என்றார் முன்பாட்டில். பழுதற்ற உபாயங்கள் அது என்ன அப்படின்னா பகவானை பற்றுவதும் பாகவதர்களை பற்றுவதும். இவற்றுள் சிறந்தது பாகவதர்களை பற்றுவது என்கிறார் இந்த பாசுரத்தில். பழுதாகாது ஒன்று அறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டு இறைஞ்சி வாழ்வார் கலந்த வினைகெடுத்து விண்டிறந்து வீற்றிருப்பார் மிக்கு. பழுதுபடாமல் இருக்கிற உபாயங்களில் சிறந்த ஒரு உபாயம் நான் தெரிந்து கொண்டேன். அது என்ன அப்படின்னா சொல்லுகிறேன், கேளுங்கள். க்ஷீராப்திநாதனுடைய திருவடிகளை தப்பாமல் சிந்தித்து எப்பொழுதும் வணங்குபவர்களை பார்த்து கண்டு வணங்கி வாழும் பகவத் பக்தர்கள், பாகவத பக்தர்கள் ஆத்மாவோடு சேர்ந்த தீவினைகளை தொலைப்பர். பரமபத வாசலை திறந்து சிறப்புடனே அங்கு எழுந்தருளி இருக்க பெறுவார்கள். யாரு அப்படின்னா பாகவதவர்களை ஆசிரயிப்பவர்கள், பாகவதர்களை கண்டு வணங்குபவர்கள் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது கர்மயோகம் முதலிய உபாயங்களைப் போல் நிஷ்பிரயோஜனமாய் இருக்க இல்லாமல் பழுதற்ற உபாயம் இருக்கோ அப்படின்னா பகவத் சமாஸ்ரயனமும் பாகவத சமாஸ்ரயனமும் பழுதற்ற உபாயங்கள் என்கிறார். அதுலேயும் பாகவத சமாஸ்ரயனமே உயர்ந்தது என்கிறார் இந்த பாசுரத்தில். பழுதாகாது ஒன்றிருந்தேன், பழுதாகாது ஒன்று, பழுதுபடாத சிறந்த ஒரு உபாயத்தை அறிந்தேன், தெரிந்து கொண்டேன். அது என்னவென்றால் பார்க்கடலான் பாதம், க்ஷீராப்திநாதனுடைய பாதம் திருவடிகளை வழுவா வகை நினைந்து தப்பாதபடி அனுசந்தித்து அதையே தியானிச்சு தொழுவாரை எப்போதும் வணங்குபவர்களை, யாரை? க்ஷீராப்திநாதன் திருவடிகளை எப்பொழுதும் தியானித்து வணங்குபவர்களை கண்டு சென்று தரிசித்து இறைஞ்சி வணங்கி வாழ்பவர்கள், அதாவது பாகவத பக்தர்கள் கலந்த வினை கெடுத்து ஆத்மாவோடு சேர்ந்த கர்ம வினைகளை தொலைத்து விண் திறந்து பரமபாத வாசலை திறந்து மிக்கு வீற்றிருப்பார், சிறப்புடனே எழுந்தருளி இருக்க பெறுவர் எங்க ஸ்ரீவைகுண்டத்துல. பழுதாகாத ஒன்றறிந்தேன வீணாகாத உபாயங்களில் உயர்ந்த ஒன்றை அறிந்தேன். எது வீணாகாத உபாயங்கள்னா பகவானை உபாயமாக பற்றிருக்கை, பாகவதர்களை உபாயமாக பற்றிருக்கை, பாகவதர்களின் அபிமானத்தில் கீழே ஒதுங்கி இருக்கை. இதுல பாகவத சமாஸ்ரயணத்தை இந்த பாசுரத்திலும், மூன்றாவதான பாகவத அபிமானமான நிஷ்டையை அடுத்த பாசுரத்திலும் அருளி செய்கிறார். அந்த பழுதாகாத உபாயம் என்ன அப்படின்னா பார்க்கடலான் பாதம், போக பூமியான பரமபதத்தை விட்டு ஆசிரயிப்பாரை பெறுவதற்காக பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் அவன் க்ஷீராப்திநாதன். அவனுடைய திருவடிகளை வழுவா வகை நினைந்து தப்பாத முறையில் கரெக்டா அனுசந்தித்து, அதாவது அதையே பிராபியமும் அதையே பிராபகமாகவும் நினைத்து, அதுவே கோல், அதுவே உபாயம், அதுவே டெஸ்டினேஷன், அதுவே மீன்ஸ், அதுவே வே, அதுவே பலன், அதுவே உபாயம், அதுவே உபேயம், அதுவே பிராபியம் பிராபகம் என்று நினைத்து வேற எதையும் கேட்காமல் அவனுடைய திருவடிகளையே கேட்கணும், அதுலேயே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்பவர்கள். அது இல்லாம மோட்சப்பிரதனான சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை அடைந்து
இந்த ஐஸ்வர்யம் கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கறது கற்பக விருட்சத்துக்கிட்ட போய் ஒரு கௌபீனம் வேணும்னு கேட்கறதா, கோமணம் வேணும்னு கேட்கறது போல. அது போல ஒரு கிங்கு கிட்ட போய் 1 கிலோ வெஜிடபிள் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. அப்படி இல்லாமல் அத்திருவடிகளையே பிராபிய பிராபங்களாக நினைத்து வைகல் தொழுவாரை, அந்த விஷயத்தின் அந்த 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 திருவடிகளின் இனிமை ஒரு நாள் தொழுதவுடன் தினந்தோறும் அது தொழச் செய்துவிடும் அன்றோ. அப்படி தொழுவாரை கண்டு பகவத் பக்தர்களை தாமே தேடி சென்று கண்டு இத்தால் அடுத்த பாசுரத்தில் சொல்லப்படும் விலட்சண அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கும் உள்ள வாசி உணர்த்தப்படுகிறது. பிரஜாபதியும் துவோ வேதா என்றார் போல தாமே சென்று பாகவதர்களை பற்றுபவர்கள் இவர்கள். பாகவதர்களுடைய அபிமானத்திற்கு விஷயமாயிருப்பவர்கள் அவர்கள். அடுத்த பாசுரத்தில் கண்டு இறைஞ்சி வாழ்வார். பகவத் பக்தர்களை கண்ணார கண்டு வாயார துதித்து வாழ்ச்சி பெற்றவர்கள். இறைஞ்சி தலையார வணங்கி கலந்த வினை கெடுத்து விண் திறந்து வீற்றிருப்பார் மிக்கு. ஆத்மாவோடு இரண்டர கலந்து நிற்பதோ என்னும்படியாக ஒன்றி நிற்கும் பாபங்களை போக்கி ஸ்ரீ வைகுண்ட திருவாசல் திறக்கப் பெற்று அங்கே மிக அதிகமான ஞான பக்திகளை கொண்டவர்களாய் பகவத் கைங்கரியம் செய்வாரில் தலைவரான நித்தியசூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் அடிமை செய்ய பெறுவர். மிக்கு வீற்றிருப்பர். ஞான பக்திகள் மிகுந்தவராய் வீற்றிருப்பர். வீறு தோற்ற வீற்றிருப்பர். ஆச்சரியமா கைங்கரியம் செய்து வீற்றிருப்பர். பகவத் கைங்கரியம் செய்யும் நித்தியசூரிகளை விட தங்களுக்கு ஆதிக்கம் தோற்றும்படி பரம பிராபியரான பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்ய பெறுவர். அங்கும் அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.